என் தங்கை எழிலரசி 5 தேர்தலில் நின்று 4 தடவை வென்று பாராளுமன்றம் சென்றவளா, இல்ல 3 முறை வென்று சட்டமன்றம் சென்றவளா, இல்லை அடையாளப்பட்ட வேட்பாளர்களை முதலாக தேர்தல் களத்திலே நிற்கிற எளிய மகள் எங்களை தேடி கடந்த முறை 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலில் என் சின்னம் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 3வது பெட்டியிலே வைக்கப்பட்டிருந்த நிலையிலும், மங்களாக தெரிந்த நிலையிலும் அடையாளமற்ற எளிய பிள்ளைகள் எங்களை நம்பி, இந்த சீமான் என்ற ஒற்றை மகனின் வார்த்தையை நம்பி, அவன் முன்வைத்த கொள்கைகளின் உறுதியை நம்பி இந்த தமிழ் மக்கள் 32 லட்சம் பேர் வாக்கு செலுத்தி திமுக அதிமுகவை தொடர்ந்து 3வது பெரிய கட்சியாக எனக்கு வளர்த்து வாய்ப்பு தந்திருக்கார்கள் என்றால் அது வரலாற்றில் எவ்வளவு பெரிய புரட்சி என்பதை பாருங்கள். நாங்கள் 100 படங்கள் நடித்த புகழ்பெற்ற நடிகர்கள் அல்ல, 50 படம் இயக்கி அகில உலக விருதுகளை பெற்ற இயக்குநர்கள் அல்ல, எளிய மக்கள், உழைக்கும் அன்றாடங்காட்சிகள், அணிதின கூலிகளின் பிள்ளைகள். நாங்கள் செய்வதுதான் வரலாற்றில் பெரும் மாறுதல். எனவே என் அன்பு மக்கள், யாரை நம்பி சீமான் இப்படி தனித்து நிற்கிறாய்? யாந்த துணிவில் நிற்கிறாய்? காசில்லை ஆனாலும் நிற்கிறாய். என்ன திமிர்? என் இன மக்கள் எங்களோடு நிற்கிறார்கள் என்கிற திமிர். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறாயோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிரு என்கிறார். நாங்கள் கொண்டிருக்கிற நோக்கத்தில் அழுத்தமான அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். எங்கள் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. அதைவிட வலிமை வேறு என்ன வேண்டும்? என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் எங்களை நம்புங்கள். இந்த பிள்ளைகளை உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நிலத்தில் கொண்டு வருவோம். இந்திய நாடாளுமன்றத்திற்கு சென்று எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், குரலற்ற மக்கள், எல்லா மக்களுக்குமான விவசாயிகள், மாணவர்கள், மீனவர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், தொழிலாளர் தோழர்கள் எல்லாருடைய குரலாகிலே எங்கள் பிள்ளைகளின் குரல் ஓங்கி ஒலிக்க இந்த மைக்கு சின்னத்திலே நீங்கள் வாக்கு தர வேண்டும். எங்களை பெற்ற பெரியோர்களே, தாய்மார்களே, என் அன்பு உடன் பிறந்தார்களே, இதை கவனத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு, மாற்றம் வரணும் பாரு. அந்த மாற்றத்தை தரப்போற ராசாக்கா, அந்த மாற்றத்தை தரப்போற ராசாக்கா, அந்த கட்சி பார்த்து ஓட்டு போடணும் ஐயாக்கா. முயற்சி எடுக்க வேணும், முடிவு பண்ணி பார்க்க வேணும். எங்க மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஐயாக்கா மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ராசாக்கா, மைக்கு சின்னத்தில வாக்களிக்கணும் ராசாக்கா. உண்மைக்காக, நேர்மைக்காக, தூய்மைக்காக, எளிமைக்காக, நம் இன தொன்மைக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக மாற்றத்தை நிறுவ துடிக்கும் தலைமைக்காக மைக் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.